ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ பொதுவாக ஒருத்தங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, மெயினாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, நீ போன கம்பெனி கொள்ளாமா, நீ போன கம்பெனியில் சாப்பாடு எப்படி இருக்குது, ரூம் எப்படி இருக்குது, இடம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் மெயினாக கேட்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது தான் சேலரி எவ்வளவு, ஒர்க் எப்படி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எங்கிட்ட நிறைய பேர் கேட்கக்கூடிய மெயின் கேள்வி என்ன அப்படின்னா, நீ போன இடத்துல சாப்பாடு எப்படி, ரூம் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் இங்கே உள்ள ஃபுட் எப்படின்னு தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய ரூம் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் இனி யாராவது என்கிட்ட ரூம் எப்படி, ஃபுட் எப்படின்னு கேட்டால் யூடியூப் சேனலில் வீடியோ இருக்க போய் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே உள்ள ஃபுட்டை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, இங்கே வந்து எங்களுக்கு ஃபுட்டு ரூம் எல்லாமே வந்து கம்பெனி தந்துடும். ஸோ அதுக்குள்ள எந்த இதுவுமே கிடையாது. ஃபுட்டு சாப்பாடு எல்லாமே, சாரி ஃபுட்டு சாப்பாடுங்க, ஃபுட்டு ரூம் எல்லாமே கம்பெனி தந்துடும். ஸோ சாப்பாடை பற்றி பார்க்கும்போது வெரைட்டியாக இருக்கும். ஸோ சாப்பாடு இங்கே குறை சொல்லவே முடியாது, வெரைட்டியாக இருக்கும். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கடலைக்கறி இருக்கும், உருளைக்கிழங்கு கறி இருக்கும், புரோட்டா என்னைக்காவது ஒரு நாள் புரோட்டா இருக்கும், பூரி இருக்கும். அந்த மூணு தான் மாறி மாறி வரும். சப்பாத்தி, புரோட்டா, பூரி, உப்புமா. ஸோ உப்புமாவும் இருக்கும். பின்ன ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் தருவாங்க, ஆப்பிள், ஆரஞ்சு அந்த மாதிரி தருவாங்க. பின்ன பிரெட் இருக்கும், பிரெட்டும் ஜாமும் இருக்கும். நம்ம இடத்த மாதிரி இட்லி, தோசை, சாம்பார் அது எதுவுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு வந்து காலையில் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு நான் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ரெண்டு கேண்டீன் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் வேலை செய்ய இடத்துல அங்கங்கே நிறைய கேண்டீன்ஸ் இருக்குது. ஸோ நான் வேலை செய்ய இடத்துல போனோம் அப்படின்னா, நான் வேலை செய்ய இடத்துலையே 2-3 கேண்டீன் இருக்குது. ஸோ நமக்கு எங்கே போய் சாப்பிடணுமோ சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி நான் இருக்கிற இடத்த மாதிரி இன்னொரு இடம் இருக்குது, ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி இன்னும் அங்கே நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அங்கேயும் கேண்டீன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துல வந்து ஃபுட்டு வந்து வெரைட்டியாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ்ன்னு சொல்லும்போது மட்டா ரைஸ்னால் நம்ம இடத்துல வந்து சம்பாரின்னு சொல்லுவோம். ஸோ சம்பாரியில் சோறு இருக்கும். நார்மல் அந்த பிரியாணி அரிசி மாதிரி நீளமாக இருக்கும்ல, அதில் சோறு இருக்கும். பருப்பு கறி கண்டிப்பாக இருக்கும். சாம்பார் இருக்கும், ரெண்டு கூட்டு இருக்கும். ஒன்று ஒரு பொரியல் அல்லது ஒரு கூட்டு. பொரியல்னு சொல்லும்போது உருளைக்கிழங்கும் பாகற்காயும் போட்டு ஒரு பொரியல், அல்லது வந்து உருளைக்கிழங்கு பொரியல், இல்லைனா வந்து முட்டைக்கோஸ் பொரியல், இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, நிறைய வெரைட்டியாக இருக்கும். நம்ம இடத்த மாதிரி மரக்கறி கூட்டு, தக்காளி கூட்டு, உள்ளி கூட்டு அந்த மாதிரி இருக்காது. அடுத்து ரசம் இருக்கும். அடுத்து வந்து ஏதாவது ஒரு பாயசம் இருக்கும். மத்தியானம் சில நாட்கள் வந்து இந்த வெள்ளிக்கிழமை, சண்டே இந்த மாதிரி டைமில் வந்து பிரியாணி இருக்கும். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து பொரிச்ச மீன், சிக்கன் கறி, மட்டன் கறி. ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக மத்தியானம் இருக்கும். நமக்கு என்ன வேணுமோ சாப்பிடலாம். இதை தாண்டி நீங்கள் வேறு இடத்துக்கு போனீங்க, வேறு மீன்ஸ் நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி இன்னொரு இடம் இருக்குன்னு சொன்னேன், அங்கே போனீங்கன்னா வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட்ஸு, தயிர், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து மோர். ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக ஃபுட்டு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் சேமியா பாயசம், அரி பாயசம், பால் பாயசம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஃபுட் எல்லாமே மத்தியானம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நைட்டு வந்து என்ன கிடைக்கும்னா, இந்த இது நார்மல் சப்பாத்தி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கடலைக்கறி, ஒரு சென்னா மசாலா அந்த மாதிரி இருக்கும். அல்ல நார்மல் சோறு, பருப்பு கறி, ஒரு பொரியல், ஒரு ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பாயசம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக கொடுப்பாங்க. ஸோ இங்கே எப்படின்னா, நம்ம சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி அங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, இன்னைக்கு காலையில் இந்த டிஷ் உண்டு, மத்தியானம் இது உண்டு, நைட்டு இந்த மாதிரி உண்டு, ஃபுட் உண்டுன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை பார்த்து சாப்பிட போகலாம். ஃபுட்டுக்கு வந்து எந்த குறையுமே கிடையாது. சாப்பாடு நமக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கி வந்து நம்ம வயிறு நிறைய வந்து சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கு எந்த குறையும் கிடையாது. டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே சமையல் பண்ணுறது மேக்ஸிமம் வந்து கேரளத்தில் உள்ளவங்க தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய மலையாளிஸ் இருக்காங்க. ஸோ ஃபுட்டு வந்து சமைக்கிறது வந்து மலையாளிஸ் தான். ஃபுட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம இடத்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஓகே, ஃபுட்டு வந்து எனக்கு ஓகே. ஆனால் நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட்டதே கிடையாது. என்ன அப்படின்னா, நான் ஒரு நாள் ரீசெண்டாக போன வாரத்தில் ஒரு நாள் நான் ட்ரைனிங் போன டைமில் அங்கே ஒரு இடத்துல போய் சாப்பிட்டேன். அங்கே வந்து பொரிச்ச மீனும் சாம்பாரும். நான் ஆக்சுவலாக எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும். சோறு, சாம்பார், ஒரு கூட்டு, பொரிச்ச மீன் 4 வாங்கினேன். வாங்கி 2 பொரிச்ச மீன் வாங்கி ஒரு பொரிச்ச மீனை சாப்பிட்டேன். அடுத்த பொரிச்ச மீன் எடுத்து சாப்பிடும்போது எனக்கு வந்து வாந்தி. ஸோ நான் சாப்பிட்டது எல்லாமே வாந்தி எடுத்தேன். அதில் நான்வெஜ் நான் சாப்பிட மாட்டேன்.
இங்கே உள்ள பிரியாணி நான் ஒரு நாள் வாங்கினேன், சிக்கன் பிரியாணி ஒரு நாள் வாங்கினேன். எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு நான் ஊரில் இருக்கும்போதே பிரியாணி வாரத்தில் ஒரு 3 நாளாவது பிரியாணி. முன்னாடியெல்லாம் எப்போவாவது தான் பிரியாணி சாப்பிடுவேன், அப்போ நமக்கு ஒன்றும் தோணாது, நல்லா பிடிக்கும். இப்போ நான் ஊரில் இருக்கும்போது டெய்லி மீன்ஸ் வாரத்தில் 3 நாளாவது பிரியாணி சாப்பிடாம இருந்ததே கிடையாது. அப்படி சாப்பிட்டு பிரியாணிக்கு மேலே ஒரு வெறுப்பு. கல்யாண வீட்டுக்கு போனால் அங்கே பிரியாணி, நான் ஒர்க் பண்ணுற இடத்துல திடீர்னு பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வெளியில் போகிறோம் அப்படின்னா பிரியாணி வாங்கி சாப்பிடும். அப்படி சாப்பிட்டு பிரியாணிக்கு மேலே இருந்த ஆசையை போச்சு. ஸோ எப்படா சோறு கிடைக்கும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி சோறு, ஒரு பருப்பு கறி, ஒரு கூட்டு இருந்தாலே நான் இங்கே வந்து சாப்பிடுவேன். சாப்பாட்டுக்கு எந்த குறையுமே கிடையாது. சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக தான் இருக்கும். எனக்கு பர்சனலாக சாப்பாடெல்லாம் பிடிக்கும். நான்வெஜ் மட்டும் நான் இன்னும் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது எனக்கு செட் ஆகாது. எனக்கு இங்கே நான்வெஜ் வந்து செட் ஆகாது. சிக்கன், மட்டன், ஃபிஷ் எதுவுமே என்ன சாப்பிடல. பின்ன முட்டை கிடைக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட ஒரு முட்டை, நைட்டு ஒரு முட்டை அப்படி கிடைக்கும். பின்ன ஃப்ரூட்ஸு, ஆரஞ்சு, ஆப்பிள் தான் மெயினாக கிடைக்கும். சம்டைம் காலையில் தருவாங்க, இல்லைனா வந்து நைட்டு தருவாங்க. ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாப்பாடு திருப்தியாக இருக்கும். நல்ல ஃபுட்டு எல்லாமே கொள்ளலாம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குற கேள்வி என்னென்னா, இங்கே உள்ள ஃபுட் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால உங்களுக்காக நினைக்கிறேன் இந்த வீடியோவில் இங்கே உள்ள ஃபுட்டை வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவை இதோட நான் முடிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கிளம்புறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய்.